60 வயசுக்கு மேல் நாம ஆரோக்கியமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு நாம செய்யற சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னால பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. வருத்தமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை கைமீறி போகும்போதுதான் பல பேர் இதை உணர்றாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 5 பழக்கங்களை நீங்க இப்பவே விட்டுட்டீங்கன்னா, இந்த வயசுலயும் உங்களை யாரையும் எதிர்பார்க்காம சுறுசுறுப்பா தெம்பா வச்சுக்க முடியும். முதல் தவறு, மணிக்கணக்கா ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறது. 60 வயசுக்கு மேல நமக்கு இருக்கிற அமைதியான எதிரி எது தெரியுமா? அது இந்த நாற்காலி தான். நான் காலையில வாக்கிங் போறேனே, அப்புறம் என்ன அன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. காலையில நீங்க ஒரு அரை மணி நேரம் நடக்கிறது நல்லதுதான், இல்லன்னு சொல்லல. ஆனா மிச்சம் இருக்கிற நேரமெல்லாம் நீங்க சோஃபாலையோ நாற்காலியிலோ உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்க இதயம், தசை, ரத்த ஓட்டம் எல்லாமே ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறது உங்க மெட்டபாலிசத்தை அப்படியே மெதுவாக்கிடும். இடுப்பு, கால் தசைகள் எல்லாம் பலவீனமாகிடும். இதனால தான் நடக்கும்போது மூட்டு வலி, முதுகு வலி, டக்குன்னு கால் தடுக்கி விழுறது எல்லாம் நடக்குது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு திடீர்னு எழுந்திருக்கும் போது கால்ல ஒரு பிடிப்பு தெரியுதா? அதுதான் உங்க உடம்பு உங்களுக்கு தர்ற வார்னிங் சிக்னல். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 64 வயசான லக்ஷ்மி பிரியா காலையில ஒரு நாள் கூட தவறாம வாக்கிங் போவாரு. ஆனா கொஞ்ச நாளா அவருக்கு இடுப்பு வலியும் கால் வலியும் அதிகமாச்சு. சாயங்காலமானா உடம்பே அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கும். டாக்டர் கிட்ட போனப்போதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. பிரச்சனை அவர் நடக்காததில்ல, வாக்கிங் முடிச்சிட்டு வந்து நாள் பூரா ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தது தான். டாக்டர் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு. ஒரேடியா உட்காராதீங்க, 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை எழுந்து ஜன்னல் வரைக்கும் போயிட்டு வாங்க, விளம்பரம் வரும்போது காலை நீட்டி மடக்குங்கன்னு சொன்னாரு. ஒரு சில வாரத்திலேயே அவருக்கு அந்த சோர்வு நீங்கி பழையபடி தெம்பாகிட்டாரு. இரண்டாவது தவறு, புரோட்டீன், புரதச்சத்து உணவுகளை குறைக்கிறது. 65 வயசுக்கு அப்புறம் நாம செய்யற 2வது தப்பு, நான் தான் நல்லா சாப்பிடுறேனே, எனக்கு எதுக்கு தனியா புரோட்டீன்னு நினைக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, வயசாக ஆக நம்ம உடம்பு புரோட்டீனை ஏத்துக்கிற விதம் மாறிடும். இதனால உடம்பு மெதுவா உங்க தசைகளை சிதைக்க ஆரம்பிக்கும். இதத்தான் மருத்துவத்துல சர்கோபீனியா அப்படின்னு சொல்றாங்க. கால்ல தெம்பு இல்லாம தடுமாறுறது, படிக்கட்டு ஏறும்போது கஷ்டப்படுறது, நாற்காலியிலிருந்து எழும்போது கை ஊன்றி எழ வேண்டிய நிலைமை வர்றது, இதெல்லாம் புரதச்சத்து குறைவா இருக்கிறதுக்கான அடையாளம். 80 வயசான பீவாஸ் சென் அப்படிங்கிறவருக்கு இதுதான் நடந்தது. அவர் நல்லாத்தான் சாப்பிடுவாரு, ஆனா நாளுக்கு நாள் கை கால் மெலிஞ்சுக்கிட்டே போச்சு. டாக்டர் கிட்ட போனப்போதான் தெரிஞ்சது, அவர் சாப்பாட்டுல புரோட்டீன் ரொம்ப குறைவுன்னு. அப்புறம் அவர் முட்டை, மீன், பருப்பு வகைகள், பால், கொட்டைகள், நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சதும் சில வாரங்கள்லயே பழையபடி தெம்பாகிட்டாரு. இப்போ அவரால யாரோட உதவியும் இல்லாம கம்பீரமா நடக்க முடியுது. உங்களுக்கும் ஒரு சின்ன சோதனை. கைகளோட உதவியே இல்லாம உங்களால நாற்காலியில இருந்து எழுந்து நிக்க முடியுதான்னு பாருங்க. முடியலன்னா நீங்க புரோட்டீன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. 3வது தவறு, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது. வயசான காலத்துல தூக்கம் குறைவா வர்றது சகஜம்தான்னு நீங்க நினைச்சா, அதுதான் நீங்க செய்யற 3வது பெரிய தப்பு. தூக்கம்ங்கிறது வெறும் ஓய்வு மட்டும் இல்ல, அதுதான் உங்க மூளை, இதயம், நோய் எதிர்ப்பு சக்தியை எல்லாம் ரீசார்ஜ் பண்ற நேரம். 61 வயசான மனுஷாக்கு தூக்கம் சரியில்லாததால அவருக்கு எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. பிபி அதிகமாகிடுச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே செல்போன், டிவிய ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு புத்தகம் படிக்கிறது, தியானம் பண்றதுன்னு பழக்கப்படுத்திக்கிட்டாரு. இப்போ அவர் காலையில எந்திரிக்கும் போது அவ்வளவு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி, காலையில நீங்க கண் விழிக்கும் போது எப்படி உணர்றீங்க? அப்பாடா தெம்பா இருக்குன்னு தோணுதா? இல்ல உடம்பெல்லாம் வலியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு தோணுதா?
ரெண்டாவதா இருந்தா உங்க தூக்கத்துல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். நல்ல தூக்கம்ங்கிறது ஆடம்பரம் இல்ல, அது நம்ம உடம்போட அடிப்படை தேவை. தூக்கம்ங்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது நம்ம உடம்போட ரிப்பேர் ஒர்க் நடக்கிற நேரம். தினமும் உங்க உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற அந்த அத்தியாவசியமான நேரத்தை நீங்க வீணடிச்சீங்கன்னா, அது உங்க இதயம், மூளை, ஏன் உங்க ஆயுசுக்கே ஆப்பு வச்சிடும். அதனால ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல தூக்கத்துக்கு ரெட் கார்பெட் போட்டு மரியாதை கொடுங்க. நாலாவது தவறு, நடந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறது. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நான் தான் தினமும் காலையில வாக்கிங் போறேனே, வீட்டு வேலையும் பார்க்கறேன், எனக்கு வேற என்ன உடற்பயிற்சி வேணும்னு கேட்பாங்க. வாக்கிங் போறது ரொம்ப நல்லது தான். அது உங்க இதயத்தை சுறுசுறுப்பா வச்சுக்கும். ஆனா உங்க உடம்போட வலிமைக்கும் பேலன்ஸ் அது மட்டும் பத்தாது. வயசாக ஆக நம்ம தசைகள் தானாவே பலவீனமாகும். இதனால தான் நிலை தடுமாறி வழுக்கி விழுற விபத்துக்கள் முதியவர்களுக்கிடையே அதிகமா நடக்குது. 74 வயசான கனை லால் கோஷுக்கு இதுதான் ஆச்சு. தினமும் வாக்கிங் போற மனுஷன்தான். ஆனா ஒரு நாள் படிக்கட்டுல இறங்கும்போது திடீர்னு சமநிலை தவறி விழுந்துட்டாரு. பெரிய காயம் இல்லைன்னாலும் அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்புறம் டாக்டரை பார்த்தப்பதான் தெரிஞ்சது, வாக்கிங் கூடவே தசைகளை வலுப்படுத்துற பயிற்சிகளும் அவசியம்னு. இப்போ அவர் ஒரு நாற்காலிய பிடிச்சுக்கிட்டு ஒரு கால்ல நிக்கிறது, லேசா குனிஞ்சு நிமிர்றதுன்னு சின்ன சின்ன பயிற்சிகளை செய்றாரு. இப்போ அவருக்கு அந்த விழுந்துடுவோமோங்கிற பயம் போயிடுச்சு, தன்னம்பிக்கை வந்துடுச்சு. உங்களுக்கான ஒரு டெஸ்ட். ஒரு கெட்டியான டேபிள் பக்கத்துல நின்னுக்கோங்க. ஒரு காலை தூக்கி 10 செகண்ட் உங்களால அசையாம நிக்க முடியுதான்னு பாருங்க. உடம்பு ஆடுதுன்னா நீங்க உங்க பேலன்ஸ்ல கவனம் செலுத்தணும்னு அர்த்தம். அஞ்சாவது தவறு, தாகம் எடுக்கலையேன்னு தண்ணி குடிக்காம இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் பண்ற ரொம்ப சாதாரணமான ஆனா பயங்கரமான தப்பு இதுதான். 65 வயசுக்கு மேல நம்ம உடம்புல இருக்கிற தாகம் எடுக்கும் சிக்னல் வீக் ஆயிடும். உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது பார்த்தா உங்க உடம்பு ஏற்கனவே ரொம்ப வறண்டு போயிருக்கும், டீஹைட்ரேஷன். இந்த நீரிழப்பு வெறும் சோர்வை மட்டும் தராதுங்க. மூட்டு வலி, மலச்சிக்கல், கிட்னி பிரச்சனை, ஏன் திடீர்னு ஒரு குழப்பமான மனநிலைய கூட இது உண்டாக்கும். பல பேர் காலையில ஒரு காஃபி, சாப்பாட்டுக்கு நடுவுல கொஞ்சம் தண்ணி, இதோட முடிச்சுக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப தப்பு. உங்க உடம்பு ஒரு காலி டேங்க் மாதிரி ஆகுற வரைக்கும் காத்திருக்காதீங்க. காஃபி, டீ எல்லாம் உங்க உடம்புல இருக்கிற தண்ணிய வெளியேத்திடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம அப்பப்போ கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க, அவரோட தலைவலி போயே போச்சு. செரிமானம் சூப்பரா இருக்கு. மனுஷன் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். உங்க கையின் பின்புறத்துல இருக்கிற தோலை லேசா கிள்ளி பிடிச்சிட்டு அப்புறம் விடுங்க. தோல் உடனே பழைய நிலைக்கு போயிடுச்சுன்னா நீங்க தெம்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா பழைய நிலைக்கு போக லேட் ஆச்சுன்னா உங்க உடம்பு தண்ணி கேட்டு கெஞ்சுறதுன்னு அர்த்தம். இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். எப்பவும் உங்க பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. தாகம் எடுக்குதுனாலே உங்க உடம்பு பெரிய ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 தவறுகள், அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது, புரோட்டீன் குறைபாடு, தூக்கமின்மை, பேலன்ஸ் பயிற்சி இல்லாதது, தண்ணீர் குடிக்காதது, உங்க வாழ்க்கையில கூட இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, மாற்றத்துக்கு வயசு ஒரு தடையே இல்லை. உங்க கிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த வீடியோவை நீங்க இப்போ எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க? உங்க வயசு என்ன? தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் தெளிவா உங்களோட உரையாட எனக்கு வசதியா இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ சொல்லுங்க, இந்த 5 தவறுகள்ல எதை நீங்க இன்னைக்கு மாத்திக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிச்சு பார்ப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இத பகிருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க காரை ஆயில் இல்லாம ஓட்ட மாட்டீங்கல்ல? அதே மாதிரி தான் உங்க உடம்பும்.
இதை பராமரிக்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல, அது உங்க கடமை. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.